வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா ராமேஸ்வரம் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்ல விரும்பிக்கிறேன். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெயினில் போனோம்னா இந்த பிரிட்ஜ் மேலேயே அழகாக ட்ரெயின் போகும். அன்டைமில் கூட ட்ரெயினில் சொல்லுவாங்க பிரிட்ஜ் மேலே போகிறோன்ட்டு. சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த கடல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் ரொம்ப ஃபேமஸானது. இங்கே குளிச்சுட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட முடியும். அங்கே நிறைய கிணறு இருக்கும். அந்த கிணத்துலேருந்து தண்ணி மொண்டு ஊற்றுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே தான் குளிச்சாக்கணும். இந்த இடம் பார்த்திங்கனாக்கா திருச்செந்தூர். நாங்கள் ராமேஸ்வரம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் திருச்செந்தூர் போனோம். திருச்செந்தூர் பீச் தான் இது, கடலோரம். கோயிலுக்கு அப்படியே நியர்பைலேயே இருக்குது. இதுவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபண்டாஸ்டிக்கான ஒரு மொமெண்ட்டுன்னு சொல்லலாம். திருச்செந்தூர் சூப்பராக இருந்தது. நாங்கள் திருச்செந்தூரில் நல்ல சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கன்னியாகுமரி போனோம். இங்கே கன்னியாகுமரி பார்த்திங்கனாக்கா அங்கே நாங்கள் போன டைமில் ரொம்ப ரெயின் ஆயிடுச்சு. கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்சிட்டதுனால நிறையா நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. கன்னியாகுமரியும் சூப்பராக நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப நல்ல ட்ரிப்பாக இருந்தது. சரி, இந்த மொமெண்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கேன். கன்னியாகுமரி ரொம்ப அழகாக இருந்தது. கன்னியாகுமரி நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அதுக்கான சான்ஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு. சன்ரைஸ் பார்க்கலான்னு தான் போனோம். ஆனால் கொஞ்சம் லேட்டாகி போச்சு. கரெக்டாக எங்களால் சன்ரைஸ் பார்க்க முடியல. பார்த்திங்கனாக்கா அந்த 3 கடலும் மீட் பண்ணுற இடம்னு சொல்கிறாங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு கடலும் கலராக டிஃப்ரெண்ட்டான கலரில் தெரியுது. கடல் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்கும். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா 3 கடலும் வந்து 3 ப்ளூ கலரில் இருந்துச்சு. அப்படியே அந்த லேயரோடைய டிஃப்ரென்ஸ் அப்படியே கிளியராக தெரிஞ்சுது. அந்த இடத்துல தான் நின்று கொஞ்ச நேரம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்க. பானிபூரி சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே இருக்கிற கடையெல்லாம் சுற்றி பார்த்தோம். எல்லாம் சின்ன சின்ன ஷாப்ஸாக நல்லா இருந்துச்சு. கன்னியாகுமரியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நிறைய ஹில்ஸ்லாம் இருந்தது. பார்க்க நல்லா அழகாக இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மோக்கியாக இருக்குது. நிறைய ரிவர்லாம் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாதனால நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.